ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 9/4/2026 கருணியா ப்ளஸ் KN 618க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை, அதனால் கருணியா ப்ளஸுக்காக நம்ம கருணியா ப்ளஸ் டூ கருணியா ப்ளஸ் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே அந்தந்த வாரத்தை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தாநாத்துக்கான ரிசல்ட்டோ கிடையாது. இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம எல்லா வியாழக்கிழமை ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 980 ABC போர்டு, ஃபுல் போலில் 382 980. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 185, ஃபுல் போலில் 246 185 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ்ஸிங் சீரியல், அதோட நம்ம ஜம்பிங் சீரியல்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கில் வரலட்டா அதை நம்ம மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லுவோம். ஜம்பிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டோ அல்லது 2 ட்ரா விட்டோ அல்லது 3 ட்ரா விட்டோ வர்ற நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம ஜம்பிங் சீரியல் சொல்லுவோம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் அப்படி இருக்குது நண்பா. ஆனால் அந்த 2 நம்பர்ஸுமே பவர் நம்பர்ஸாக இருக்குது. அதனால் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு இது அல்லது அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவுடைய சீபோர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் நான் எடுத்துகிட்டு வந்துருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். சீபோர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் 7 இருக்குது நண்பா. 7 அப்படி நம்மளுக்கு 7 சப்போர்ட்டாக இல்லட்டுன்னா அதோடைய பவர் நம்பர் 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே நம்மளுக்கு இந்த ட்ராவில் பவர் நம்பர்ஸாக இருந்தாலும் ரெண்டுமே இந்த ட்ரா கெஸ்ஸிங்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு சீபோர்டு எடுத்து வந்திருக்கேன். மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு சீபோர்டில் தான் வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இப்போ 2 அல்லது 7 எப்படி நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்கு வரல அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 7 பார்த்துருவோம் நண்பா. ஸோ 7 பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. ஸோ 7 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த ABC போர்டு மட்டும் கிடையாது நண்பா. ஃபுல் போர்டுலையுமே நம்மளுக்கு 7 வரவே இல்லை. இங்கே நான் 286 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு நம்மளுக்கு 650 இருக்குது. இதில் கவனிங்க, 1 by 1 அழிப்போம். 650. ஸோ ஃபுல் போர்டில் இங்கே பாருங்கள் 7 வரல. இங்கிட்டு கவனிச்சிங்கன்னா 286 7 இல்லை. அதுக்கடுத்து வந்தது ABC போர்டில் 885 வந்துச்சு. ஃபுல் போர்டில் 855 885 சொல்லிட்டு வந்துருச்சு. இதில் பாருங்கள் 855 885 7 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 349 ரிசல்ட்டு. ஃபுல் போர்டில் 306 349 306 349 7 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 264 ரிசல்ட்டு. 264 ஃபுல் போர்டில் 221 7. ஸோ நம்மளுடைய ABC போர்டில் மட்டும் நம்மளுக்கு வரலன்னா அது நம்ம ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3லேருந்து 4 ட்ராக்குள்ளே வரணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ட்ரா வந்துருச்சு நண்பா. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 2 போர்ட்லையுமே 7 இல்லை. இப்போ 5வது ட்ரா கவனிங்க, 185 ரிசல்ட்டு. இந்த 264க்கு அப்புறம் இதோட ஃபுல் போர்டு 246. அப்போ இதில் கவனிங்க 246 185 நம்மளுடைய ABC போர்டு 7 இல்லை. இங்கேயும் நம்மளுக்கு 7 இல்லை. அதுக்கடுத்து கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போர்டில் 980, ஃபுல் போர்டில் 382. ஃபுல் போர்ட்லேயும் 7 இல்லை, இங்கேயும் 7 இல்லை. இப்போ கிட்டத்தட்ட இதில் கவனிங்களேன் 2 4 6 ட்ராவாக நம்மளுக்கு 2 போர்ட்லையுமே இல்லை நண்பா. 2 போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ட்ரா தான் மேக்ஸிமமே. அதுக்குள்ளே நம்மளுக்கு எப்படினாலும் வந்துடும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு 4 அல்லது 5. ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா 6 ட்ராவ் ஆயிடுச்சு. இன்னமும் நம்மளுக்கு 2 போர்ட்லையுமே 7 வரல. அதனால் இந்த ட்ராவுக்கு 7 வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸு மேக்ஸிமம் நம்மளுக்கு A போர்டு அல்லது ஆல் போர்டில் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது A போர்டு அல்லது C போர்டில் உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வீடியோ C போர்டுங்கிறதுனால நான் C போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு A போர்டுக்கான சான்சஸாக இருந்தால் நீங்கள் A போர்டில் பயன்படுத்திக்கோங்க. இப்போது 2 எப்படி நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆனால் ஒரு நம்பர் நம்மளுக்கு 7 கிடைச்சாலே அதோடைய பவர் நம்பர் நம்ம பயன்படுத்துவோம். அப்படி இல்லாட்டினா V9 பயன்படுத்துவோம். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேரெக்டாகவே நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 2 தான் C போர்டு அல்லது ஆல் போர்டில் நிற்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. இப்போ 2 நம்ம எப்படி எடுத்தோன்னு பார்ப்போம். இந்த ஃபுல் போர்டில் நம்மளுக்கு 7 மிஸ் ஆச்சுல, அங்கே தான் நம்மளுடைய ட்விஸ்ட்டே இருக்குது நண்பா. அந்த 286ன்னு எடுத்துருக்கோம் பாருங்களேன். இந்த 286ல் நம்மளுக்கு A போர்டில் இருக்கிறது 2 A2. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 885 ரிசல்ட்டு.
349 ரிசல்ட்டு. அதுக்கடுத்து 264 இந்த இடத்துல கவனிங்க. A2 இடையில இருக்கிற நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரா நண்பா, 2 ட்ரா. அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு 264 வந்துச்சுல, அதுக்கப்புறம் 185 980. ஸோ 2 ட்ரா இருக்குது இடையில. அப்போ இது 2 ட்ரா. அப்போது இந்த ட்ரா என்ன? ஸோ 7 நம்மளுக்கு ஃபுல்லாகவே மிஸ் ஆகிருக்கு. அதோட 2 நம்மளுக்கு ஜம்பிங்கில் இருக்குது. ஸோ 2ஓட பவர் 7, 7ஓட பவர் 2. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 2 அல்லது 7 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்போம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 7 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு டபுளில் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்போதும் போல் 77 அண்டு 22 கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ட்ராவுக்கான பிசி மிக்சர் பார்ப்போம். ஸோ பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர்ஸ் 37 47 57, அதே மாதிரி 32 42 52. ஸோ இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய பிசி மிக்சர் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு சி போர்டில் 7 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி நம்பர் அப்படியே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா 7 அல்லது 2 நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் வர்ற மாதிரி தெரியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 9/4/2026 கருணியா ப்ளஸ் KN 618க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.